ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஹைண்ட் வுட்ஸ்லேருந்து லாஸ்ட் வீக் நம்ம வீட்டில் வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு போனாங்க. அந்த இன்டர்வியூ வந்து டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அதை போய் மறக்காமல் பாருங்கள். ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஒரு த்ரோ பேக் மாதிரி இருந்துச்சு. எங்கள் லைஃப்பை நாங்களே திரும்பி பார்க்க மாதிரி இருந்துச்சு. அவங்களோட ஷேர் பண்ண விஷயங்கள்லாம் எங்களுக்கே அதை பார்த்து திருப்பி ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. இன்னும் நம்ம நிறையா ஓடணும், நிறையா செய்யணும், நிறையா விஷயங்களை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும், பாசிட்டிவிட்டியை வந்து ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துருங்க, அது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் செம்மையான ஒரு வைபாக போச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு ஒர்க்கு அப்டேட்டாக போயிட்டே இருக்குது. ஃபால் சீலிங் ஒயரிங் ரெண்டுமே இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி அந்த ஒர்க் போயிட்டுருக்கு. மோரோவர் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைக்கி தளபதியோட கோட் ரிவ்யூஸ்லாம் பார்த்தா செம்ம ஃபயராக இருக்குது. அந்த படத்துக்கு போக போகிறோம். வேறு என்னென்னலாம் நடந்துச்சு, ரோமா என்னெல்லாம் பண்ணால், அடுத்தடுத்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றதான் இன்றைக்கான வீடியோ. அதுக்கு முன்னாடி பிரசித்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வீடியோக்குள்ள போலாம் சொல்லு. இன்றைக்கி சரியான வெயிலுங்க. பிரசித்தியா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நேராக நான் எலக்ட்ரிக்கல் ஷாப் வந்துட்டேன். வால் சீலிங்க்கு வந்து ஒயரிங் பண்ணோம். நேராக இங்கே மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிட்டு எலக்ட்ரீஷியன்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணன் அவரை கூட்டிகிட்டு நம்ம சைட்டுக்கு போய் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 2 டேஸில் முடிச்சிடுவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நான் அர்ஜென்ட்டாகவே வந்துட்டேன். பிரசித்தியாவும் கரெக்டாக ஸ்கூலுக்கு போயிட்டான். காலைல 9:30க்கு போனால் சீக்கிரம் ஒர்க் முடிஞ்சுன்னு பார்த்தா எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் அவ்வளோ கூட்டம், நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அங்கேயே 1 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம சைட்டுக்கு வந்துட்டோம். பால்கனிக்கு வந்து ஒரு விண்டோ போட்டிருக்காங்க. அது எப்படின்னு பார்க்குறதுக்காக 4th floor கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. எலக்ட்ரீஷியன் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவர் ஃபால் சீலிங்காரன்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்றைக்குள்ளே முடிச்சு கொடுத்தாரன்ருக்காரு. அதுக்குள்ளே நம்ம மேலே போய் பாட்டு வந்துடலாம். அது தொடங்க பிரதர். அது மஸ்கிட்டோ நெட்டோட வந்துடுமா? சூப்பர். இதே போதும் போல். இதான் ஃப்ரெஞ்ச் விண்டோ அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பக்கமும் திறந்துக்கலாம். ஓகே. இந்த வீட்டோட ஒர்க்கு கம்ப்ளீட்டடுங்க. எல்லாமே முடிச்சிட்டாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக நிறைவாக இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் மாதிரியே இருக்க ஒரு வீடு தான். அவங்க கம்ப்ளீட்டாக பண்ணிட்டாங்க. இப்படி தான் நம்ம வீடு வரப்போகுது. நம்ம இந்த டைல்ஸ் இதெல்லாம் மாற்றினால வேறு மாதிரி லுக் இருக்கும். நம்ம இங்கே ஓப்பன் கிச்சன் பண்ணியிருந்தோம். இவங்க அதனால் வந்து ஓப்பன் கிச்சன் பண்ணல. இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் படி இவங்க பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நம்ம வந்து இன்டீரியர் மூலிமா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் வேணான்ட்டோம். நம்ம நார்மலாக வாங்கியிருந்தால் இப்படி தான் இருந்திருக்கும். நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுறதுனால டிஃப்ரெண்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்றைக்கி வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுன்னு சொன்னல. இவர் தான் ஜோசப் அண்ணன். இவர் தான் நம்ம வீடு, பாலக்கரை வீடு எல்லாத்துக்கும் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. டைமுக்கு பண்ணிடுவாங்க. கரெக்டாக வந்து எல்லா ஒர்க்கையும் முடிச்சு கொடுத்துருவாங்க. பட்ஜெட்டில் பண்ணுவாங்க. ரொம்ப எக்ஸ்பென்ஸும் வாங்க மாட்டாங்க. மெட்டீரியல்ஸும் வேஸ்ட் பண்ணாமல் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க் எங்கே தேவைனாலும் திருச்சிக்குள்ளே வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. அவங்க நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் நான் போடுறேன், வேணால் யூஸ் பண்ணிக்கிங்க. பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக பண்ணுறவங்கள தான். ஸோ நீங்கள் தைரியமாக அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன், ஃப்ளாஷும் பண்ணுறேன். நான் காலையில் சொன்ன மாதிரி அந்த அண்ணன் காலையில் தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. 2 ரூம் முடிச்சிட்டாங்க, ஹாலும் முடிச்சிட்டாங்க, டைனிங் ஏரியாவும் முடிச்சிட்டாங்க. இன்னும் 2 ரூம் தான் இருக்குது. காயில் 10 3 காயில் தேவைப்படுதுன்னு சொன்னதுனால நான் போய் வாங்க போகிறேன். பிரசித்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. எங்கள் அம்மாவும் ரொம்பவும் போய் ஆட்டோவில் போய் பிரசித்தியா கூப்பிட்டு வந்துடுவாங்க. பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார். இப்போ போனோம்னா தெரியும். டைமிங்க்கு வேலையை முடிச்சுவார். நாளைக்குள்ளேயே முடிச்சிடுவார் போல். காலையில் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே. ஃபால் சீலிங் வந்து இப்படி பேனல் அடித்ததுக்கப்புறம் ஒயரிங் இப்படி தான் பண்ணுவாங்களாம். ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். நல்லா வெளிச்சமாக இருக்கும்னு அண்ணன் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சொல்லுங்கண்ணே. சென்டரில் வந்து இப்போ மொத்தம் 16 பாயிண்ட் இருக்குண்ணே. சரிங்களா? அதில் சென்டராக வந்து இந்த கொத்து லைட் வந்துடும் உங்களுக்கு. சாண்டிலியர் கொத்து லைட் ஒன்று. சரிங்களா? அது இதுலேயே 3 ரவுண்டு வரும் உங்களுக்கு. வால் சீலிங்காரங்க வந்து போடுவாங்க. அதில் வந்து 3 ஸ்ட்ரிப் லைட் அவுட்டில் வந்துடும். சரிங்களா? அதை சுற்றி வந்து 4 வாட்ஸ் லைட் வந்து 4 வரும். அதை சுற்றி 8 வாட்ஸ் வந்து 8 லைட் வரும். மொத்தம் 16 பாயிண்ட் இருக்கு இந்த இடத்துல. 16 பாயிண்ட் இருக்கு. இந்த பக்கமாக அவர் முடிச்சிட்டாரு. பர்ஃபெக்டாக பிவிசி போட்டு நான் சொன்ன மாதிரி 2ஐயும் முடிச்சிட்டாரு. இப்போ ஒயர் வாங்கிட்டு வந்துட்டோம். கார்னர் ஒரு 4 லைட் 22 வாட்ஸ். அது இல்லாம சைடுல ஃபுல்லா ப்ரொஃபைல் லைட், ஒரு ஸ்ட்ரிப் லைட் ஒன்னு, ப்ரொஃபைல் லைட் எல்லாத்துக்கும் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்ச் பாயிண்ட்லாம் வந்து நம்ம அதிகப்படுத்தணும்னு இருக்காரு. இப்போ போய் டீ சாப்பிட போகிறோம். ராஜஸ்தானி டீ ஷாப்பில் வாங்க போகலாம்.
சைட் ஒர்க்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரப்போ எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி ரோமாவுக்கும் பிரசித்தியாவுக்கும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னாங்க. நாங்கள் பத்மம் பழமுதல் நிலத்தில் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு பில் போட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேப்ஸை பார்த்து இது USA கிரேப்ஸ் தான், ½ kg 175 ரூபாய்ங்க. பார்த்தா ப்ளம்ஸ்மாக இருந்துச்சு. அப்புறம் நானும் சரசு ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிருந்தோம். சரசு வாட்டர்மெலன் பியூர் ஜூஸ் ஆர்டர் பண்ணாங்க. நான் வந்து பலாப்பழம் ஜூஸ் ஆர்டர் பண்ணேன். பியூர் ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டு ஐஸு போடல, கூலிங்காக இல்லைன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், பியூர் ஜூஸ்னால் வெறும் ஃப்ரூட் மட்டும் தான் போடுவாங்க, வேறு எதுவும் ஆட் பண்ண மாட்டாங்கன்னு. சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். 2-3 நாள் கழிச்சு சரசு இன்னைக்கு கிச்சனில் வந்து ஒரு போர்க்களமே பண்ணியிருக்கிறா. என்னங்கன்னது அது ஏன் போர்க்களம்னு சொன்னால், இத்தினோடு மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு 3 மணி நேரம் ட்ரை பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மாலாம் பசியில் மயக்கம் போட்டுட்டாங்க. 2 வாட்டி தண்ணியை தொளிச்சு தான் எடுத்துக்கிட்டேன். இத்தனைக்கு எல்லாமே கட் பண்ணி கொடுத்தது எங்கள் அம்மா. நீ இருந்த சும்மா எல்லாம் பண்ண, பட் லேட் பண்ணிட்டேன். இந்த சாப்பிட்ற ஆசையாக போகிற அளவுக்கு லேட்டு. பார்க்க ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. அளவாக செஞ்சதுனால ஆசையாக இருக்குது பார்க்கவே. இதோட சைட் டிஷ் வந்தீங்க பார்த்தீங்கன்னா அதை காட்டு. நியூ காம்பினேஷன், நான் மட்டும் எனக்கு மட்டும் செஞ்ச காம்பினேஷன் அது. மட்டன், அதாவது மட்டன் என்ன கறி, சுக்கா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து உப்பு கறி மாதிரி ஒரு ட்ரையாக செஞ்சு சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் பாயில்டு எக்கு, தால்ச்சா எல்லாமே பக்கா. பிரசித்தியாக வந்தோன்னா சாப்பிடுவா. 3:45 வருவோம். நாங்கள் சாப்பிட்ற மணி 3:20. பசியில் நாங்கள் நடுங்குறோம், நீ ஏன் போட்டுட்ருக்குற? ஆக்சுவலாக பிரியாணியில் எந்த மசாலா யார் செஞ்சாலும் சூப்பராக தான் இருக்கும், வாசமாக தான் இருக்கும். அதனால் சாப்பிட்டு பார்க்காம இது எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பார்க்க பலன்னு இருக்கும். சாப்பிட்டு பார்த்தா நல்லாவே இருக்காது. அந்த மாதிரி இது இருக்கா, இல்லை இது பாச வச்சானு சாப்பிட்டு பார்த்துருவோம். நல்லா உதிரியாக தான் ரோமா. ஹாப்பியா? எப்படி இருக்கு? நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மட்டன் அதோட சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நான் இப்போ வந்து செஞ்சு வச்சோன்னே 2 3 ஆட்டையை போட்டு சாப்பிட்டேன். மட்டன் தான் அட்டகாசம். பிரியாணிக்கு வந்து 55 மார்க்ஸ்னா மட்டனுக்கு 65 மார்க்ஸ். அவுட் ஆஃப் வந்து 75க்கு. ரசிகா பிரியாணி எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. நல்லா வயிறு முட்டை பிரியாணி சாப்பிட்டு டான்ஸ். இன்னைக்கு கிளாஸ் முடிச்சு நேரம் என்ன பண்ண போறோம்னா, பிரசித்தியா லாஸ்ட்டு 2 வருஷமாக கேட்டுட்டு இருக்கா தம்பிள்ஸ் மிஸ்ஸுக்கு சாக்லேட் வாங்கணுமா? டீச்சர்ஸ் டே வரப்போகுது செப்டம்பர் 5. கடைசியில் அந்த தம்பிள்ஸ் அடுத்த வருஷம் பிரியாணிக்கு இதுக்கு தம்பு கொடுக்க தான் நிற்க போகுது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் டே செப்டம்பர் 5. எல்லா ஆசிரியர்களுக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லுது. மாதா பது குரு, ஹாப்பி டீச்சர்ஸ் டே ஃபார் குருஸ். எல்லாத்துக்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஸோ பிரசித்தியா டீச்சர்ஸ்க்கு சாக்லேட் வாங்கணுமா, அவளுக்கு டம்பிள்ஸ் வாங்கணுமா, நீ கேப் வாங்கணுமா. அப்புறமேட்டு எங்கள் அம்மா போய் இவங்களுக்கு வந்து மந்திரிக்க சொல்லியிருக்காங்க. போய் மந்திரிச்சு கயிறு கட்டிட்டு அப்படியே போய் கோட் படத்துக்கு எங்கள் அக்கா வீட்டில் போய் டிக்கெட் வாங்க போகலாம். மட்டன் படத்துக்கு போகிறோம். அம்மா நாங்கள் மட்டன் படத்துக்கு அங்கே வந்து கயிறு கட்டுறதுக்காக நத்தர்ஷா பள்ளிவாசல், திருச்சியிலே தான் பெரிய பள்ளிவாசல், அங்கே வந்து கயிறு கட்ட வந்தோம். ரொம்ப டிவைனாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாஸ்ட்டாக வந்து அப்படி ஒரு 1 இயருக்கு முன்னாடி இங்கே வந்தோம். உள்ளே போய் நாங்கள் வீடியோலாம் எடுத்துருக்கோம். அந்த வீடியோ கிடச்சா நான் டேக் பண்ணுறேன். இதில் நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரிலாம் பக்கத்தில் ஒரு டெய்லர் என்ன சொன்னாங்க, அவர் பேர் மறந்து போச்சு. ஒரு டெய்லர் சொன்னார். அந்த சைடு இருக்காரு, அந்த சைடு இருக்குது. அந்த ஞாபகம்லாம் இருந்துச்சு. இப்போ கயிறு கட்டியாச்சு. காட்டு கயிறு போலாமா? வருங்க, வெற்றிகரமாக கயிறு கட்டியாச்சு. ரோமி நான் காசு கொடுத்தேன்னா கையில் 1 ரூபா வச்சு என் காசை கொடுக்குறேன் போட்டு. சரி, அடுத்தது வந்து அவளுக்கு கேட்பாங்க போகலாம். அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகலான்னு தான் பார்த்தேன். பிரசித்தா 3 டேஸாக கேட்டுட்ருக்கேன். இன்றைக்கி தான் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம், வரலைன்னா வேலைக்கு ஆவான்னு சொல்லி கையோட இழுத்துட்டு வந்துட்டு அவங்க அம்மாட்ட சொல்லி வந்த தினமும் நீ கேப் வாங்குறதுக்கு தான். ஆனால் அங்கே போனோன்னா வாட்டர் பாட்டில் வேணும், ஷூ வேணும், அது வேணும் என்னை கூப்பிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தா. அவள் ஒரு பங்கு கேட்டானா, ரோமா அப்பா எனக்கு பாபி வாங்கி கொடுங்க, பாபி இருக்குன்னு அவள் ஒரு பக்கம் நைட்டு இருந்தா. நீ கேப் வாங்கணும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ளோர் மூமெண்ட்ஸ் போடுறோம், அப்புறம் முட்டியை வச்சு கீழே ஊனி ஆடுறப்பெல்லாம் கொஞ்சம் லைட்டாக அடிபட்டுருச்சு, எனக்கு வேணும்னு சொல்லி இதை வாங்கினா. இது ஆக்சுவலாக வந்து டான்ஸுக்கு போகிறதான்னு தெரியல, ஸ்கேட்டிங்க்கு போகிறதுன்னு சொன்னாங்க. சரி கூட்டிகிட்டு வந்துட்டோம். இவளும் வந்து வாங்காமல் விட்ற மாதிரி தெரியலன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோம். இது வந்து 350 ருபீஸு. இதுக்கப்புறம் தம்பிள்ஸ் கேட்டால் தம்பிள்ஸ் தூக்கி பார்த்தோம். எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு யூஸ் பண்ணலாமா, அதனால கேட்டுட்டு யூஸ் பண்ணலான்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன். பிரசித்தியாக வந்து அவள் கேட்ட நீ கேப்பை வாங்கியாச்சு, கையிலே வச்சுட்டு இருக்கா. பேக் வண்டியில் வைக்க கூட மாட்டேன்றா. ஐஃபோன் கவர் ஐஃபோன் கவர் வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி காணா போயிடுச்சு. ஒரு ஷூட்டுக்கு போனப்ப அந்த கவர் நீங்க தொலைச்சிட்டீங்க. அதை யூஸ் பண்ணலாம வேற கவர் மாத்தாமே வச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு எதாச்சும் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் வழியா வரப்ப அனுமதி நான் எப்பயும் நம்ம வாங்குற கடை, அதுல வந்து தோனி ஸ்பெஷல் எடிஷன் ஆமா ஆமா வாங்கவே கூடாது, அவளுக்கு பிடிக்காதுன்னா நீ வேணாம் தானே சொன்ன. அதே மாதிரி போனுக்குள்ள சார்ஜிங் போர்ட்ல வந்து நிறைய அழுக்கு சேர்ந்துருக்கு. அதை வந்து அண்ணன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னோட போன் தான். பருப்பு சாதம், தயிர் சாதம் எல்லாத்தையும் உள்ள குடைச்சிருக்கா. The next morning.
காலை வணக்கம். காலையிலே கண்கலங்கின என் முகத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா காரணம் இந்த வெங்காயம் அக்கா. இவங்க அறுக்கிறதுக்குள்ளே தாரையாக கொட்டுது. ஸோ இன்றைக்கி டேயில் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நான் பனியாரம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் டே. ஆனால் கோட் ரிலீஸ் ஆகிருக்கு மூவி, உலகம் எங்கும் ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம தளபதியோட மூவி. நான், பிரசித்தியா, ரோமா 3 பேரும் வந்து தளபதி ஃபேனு. அப்புறம் வந்து தலை ஃபேனு. நம்ம மம்மி யாரோட ஃபேனுன்னு அவங்களுக்கே தெரியல, உஷா ஃபேனு அந்த மாதிரி எதாவது வச்சுக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான மூவிக்கு வந்து அப்படின்றத பார்த்துட்டு இல்லை படம் ரிவ்யூஸ்லாம் நல்லா வந்திருக்கு. செம்மையாக கூஸ் பம்ஸ்லாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ரிவ்யூஸ் நான் பார்த்தேன். எல்லாமே 4 மணிக்கு போய் ஆந்திராவில் ரிவ்யூஸ்லாம் சில பேர் ஆந்திராவில் போய் சித்தூர்லலாம் போய் பார்த்து ரிவ்யூ போட்டுட்ருக்காங்க. நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா தளபதி நடிக்க போகிறது கடைசி படத்துக்கு முன்னாடி படம். அப்பெல்லாம் அவர் நடிப்பாரு, அவர் நடிப்ப மாட்டேன் இருக்காரு இப்போதைக்கு. ஆனால் கடைசி படத்துக்கு முன்னாடி படம். ஸோ இது வந்து ரொம்ப சொல்லாதீங்க. அது மாதிரி வந்து தளபதி ரசிகருக்குலாம் மனசு கஷ்டமா இருக்கு. அப்பப்ப கேப்ல நடிக்கணும்னு அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். நடிக்கணுமா அவங்க. ஸோ வந்து கோட் படத்துக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. 4:30 மணிக்கு படம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஓவர்லோடட். நான் வெங்கட் பிரபு ஃபேனு. ஸோ தளபதி படமும் பார்ப்பேன், எல்லா சினிமாவும் பார்ப்பேன். ஸோ நானும் ரொம்ப எக்ஸ்பெக்டடாக இருக்கேன். ஸோ சீக்கிரம் கிளம்புங்க. அப்படி இப்போ இருந்து உங்களை சீக்கிரம் கிளம்புங்கனா தான் 4 மணிக்கு உங்களை கூட்டிகிட்டு போவோம். இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே. ஸோ எப்பயும் நம்ம கோயிலுக்கு போவோம்னா மார்னிங் போவோம், இல்லை ஈவினிங் போவோம். மார்னிங் ஆல்ரெடி 10 o'clock போயிருக்கணும், 12 o'clock ஆயிடுச்சு. ஈவினிங் போகலான்னு பார்த்தா படத்துக்கு டிக்கெட் எடுத்திருக்கேன். அதனால் நான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நேராக சைட்டுக்கு போகணும். ஏன்னா இன்றைக்கி ஃபால் சீலிங்கோட செகண்ட் ஃபேஸ் ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுது. எப்படி பண்ண போகிறாங்க, இன்றைக்கி என்னென்னலாம் ஒர்க் பண்ண போகிறாங்கன்றத போய் பார்த்து அப்டேட் பண்ணணும். அதனால் வந்து நான் மட்டும் கிளம்பிட்டேன். சரஸ் இன்னும் ரெடி ஆகாதனால ரோமா இப்போ தான் எந்திரிச்சிது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அவளை பார்த்துக்குவான். அசார் பிரதர் ரொம்ப பிஸி ஆகிட்டாரு. அவரை பிடிக்கவே முடியல. இன்றைக்கி தான் வந்திருக்காரு. ஒரு வாரம் கழிச்சு அவரை பார்க்க முடியுது. பிரதர் இன்றைக்கி எல்லாம் முடிச்சாச்சு. உங்கள் ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சார், இப்போ ஃப்ரேம் ஒர்க் முடிச்ச அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு நம்ம டிராயிங் போட்டு கொடுத்தோம். அந்த டிராயிங் பண்ணி பக்காவாக ஒயரிங் பண்ணிட்டீங்க. பக்காவாக பண்ணிட்டாரா? நான் பண்ணல, ஜோசப் அண்ணன் பண்ணார். தெளிவாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக ஒரு ஒயர் எடுத்துட்டு எதுன்னே தெரியாது, எந்தெந்த பாயிண்ட்டுன்னே தெரியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களும் போட்டு குழம்பிட்டு நம்மளும் போட்டு குழம்பிட்டு இருப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எல்லா எலக்ட்ரிஷனும் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிடுங்க. இல்லை சூப்பராக பண்ணிருக்காங்க. எப்படி கேட்டிங்கன்னா அதுக்கு தனித்தனி ஓர்ஸ்லேயே வந்து இத்தனை ஓர்ஸ் இருக்குங்கிறதே நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். அப்படியா? ஆமாம். ஏன்னா இந்த மாதிரி தெளிவாக பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு சில பேர் தான். நிறைய பேர் வந்து எலக்ட்ரிஷனில் பார்த்தீங்கன்னா இது என் வேலை இல்லை, இது அவங்க வேலை, இது இவங்க வேலைன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை வந்து தட்டி கழிச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ கூட நிறைய பேர் நான் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். நிறைய வேலையை இப்போ பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தெளிவாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு இந்த வெள்ளை ஓஸ் போட்டு கருப்பு ஓஸ் போட்டு தனித்தனியாக ஒவ்வொரு ரவுண்டுக்கு இதில் வரப்போகிற டிசைன் அந்த மாதிரி புரியாது. வேலை உங்கள் வேலையை ஈஸியாகிடும். ஆமாம், எங்கள் வேலையை ஈஸியாகிடும். உங்களுக்கு தெளிவாக கனெக்ஷன் கொடுக்கவும் ஈஸியாக இருக்கும். நாங்கள் ஒயரிங் கீழே அந்தந்த பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எடுத்து விட்டோம்னா லைட்டிங் மாட்டவும் ஈஸியாக இருக்கும், கனெக்ஷன் கொடுக்கவும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பார்க்க அந்த டிசைன் என்ன எதிர்பார்த்தீங்களோ அது பக்காவாக அதோட சூப்பராக வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஒயரிங் முடிச்சிட்டாங்க. அடுத்து நாங்கள் போர்டு ஏற்ற போகிறோம் ஃபுல்லாகவே. இந்த ஃப்ரேம் அவ்வளோதான். இதோட இனிமேல் பார்க்க முடியாது. நாளைக்கெல்லாம் இனிமேல் பார்க்க முடியாதா? எப்பயுமே பார்க்க முடியாது. ஓகே, பிரித்து எடுக்கிற வரைக்கும் நீங்கள் பார்க்க முடியாது. அதனால இதை நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே அந்த டிசைனோட அவுட் பாக்ஸு சென்டரில் வர சீட்டு எல்லாமே ஏற்றி ஃபுல்லாகவே இந்த சீட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். அடுத்தது இந்த ரூமு இதை முடிச்ச கைக்கு அந்த ரூமுக்கு வந்துடும். சேம் இதே மாதிரி தான் முடிச்சுட்டு. ஆமாம், இதை முடிச்சுட்டு ஃபுல்லாக சீட் ஏற்றுற ஒர்க் தான் ஃபுல்லாகவே. எத்தனை நாள் பண்ணுவீங்க? பார்த்தீங்கன்னா சீட் ஏற்றுறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 2.5 நாளில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டி வலிக்க சொல்லிடுறேன். பட்டி வலிச்சு 3 நாளுக்குள்ள வேலையை முடிச்சிருவீங்க. ஆமாம், அடுத்து ஒரு 1 நாள் 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிசைன்லாம் ஏற்றி சார் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். ஓகே, அசாரோட நம்பரும் நான் அதில் கொடுக்குறேன். அசார் வந்து திருச்சி ஃபால் சீலிங்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்மளுக்கு பண்ண ஆரம்பிச்சிருந்து பெரிய பெரிய ஆர்டர்லாம் அவர் கிடச்சிருக்கு. அதை வந்து ஒரு மியூச்சுவலாக பேசிகிட்டு இருந்தோம் நேற்று. அதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இவரையும் நல்லா பண்ணியிருக்காரு, அவர் சொன்ன இவரும் நல்லா பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னா எலக்ட்ரிஷியன் அவரையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி எலக்ட்ரிஷியன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு தெளிவாக வேலை பார்த்து கொடுக்குறதுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் வேலையும் இப்போ மெயினாக ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் தெரியுமா சொன்னேன், எனக்கு மெட்டீரியலே கம்மி. மெட்டீரியலே கரெக்டாக என்ன வேணுமோ அதான் வாங்கினாரு. அதிலே எக்ஸஸ் ஆகலை. இதுவும் கம்மி. நீங்களும் அவர் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கிங்க. லோக்கல் எங்கே இருந்தாலும் கூப்பிட்டா வருவார். கண்டிப்பாக ஒரு கான்டாக்ட் நம்பர் வாங்கிட்டேன். ரெகுலராக அவருக்கு இனிமேல் அவரும் பிஸியாக. ஏன்னா இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்கு ஆள் கிடையாது. ஆமாம், கண்டிப்பாக என்கிட்ட எலக்ட்ரிக்கலுக்கு ஆள் கிடையாது. நான் ஏன்னா ஃபர்ஸ்ட் இவர் எல்லாத்தையும் கேட்டேன். ஆமாம், நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 3/4 பேர் எலக்ட்ரிக்கல் நீங்களே சேர்த்து பண்ணி கொடுத்துருங்க, நீங்களே பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஆயிரும் அப்படிம்பாங்க. ஏன்னா ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து ஒரு சில பேர் நல்லா இருப்பாங்க, ஒரு சில பேர் சரியாக கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அதனால நாங்கள் அதில் இன்வால்வ் ஆகிறது இல்லை. இப்போ இவர் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு.
அதனால அடுத்த ப்ராஜெக்ட்ல கண்டிப்பா இவரை இன்க்ளூட் பண்ணி பண்ணிருங்க. பண்ணிருங்க, யாரு கேட்டாலும் சொல்லிருங்க. உங்களுக்கு ஒரு ஆள் நான் சேர்த்து கொடுத்துருக்கேன் பாருங்க. அவசியம் கண்டிப்பா இவரை நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏங்க நான் ஒரு 3 வருஷமா இந்த வீடியோ பாக்குற மக்களும் தயவு செஞ்சு இவரை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் நீங்க காசு கொடுத்து தான் பண்ண போறீங்க. யாரா இருந்தாலும் இப்ப இவரா இருக்கட்டும், அவரா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் காசு கொடுத்து தான் பண்ண போறீங்க. அந்த காசுக்கு தகுந்த ஆள் கரெக்டான ஆளா நீங்க புடிச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை இருக்காது லைஃப் டைம், எங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடு. நம்மள இப்ப எவ்வளவு நல்ல வேலைக்காரங்களுக்கு வேலை இல்லாம இருக்காங்க. ஒண்ணுமே வேலை தெரியாதவங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலை எடுத்துட்டு வேலை செய்யவும் தெரியாது, வேலை எடுக்கவும் தெரியாது, வேலை கிடைச்சிடும். சும்மா ஒரு 2 நாள் வேலைக்கு போனவங்க பாத்தீங்கன்னா வேலை எடுத்துருவாங்க. கடைசியில அந்த வேலையை சொதப்பி விட்டு அவங்களால எங்களை மாதிரி ஆளுங்களும் கெட்ட பேராயிடும். நல்ல விஷயம் தான். நாங்க எப்பயுமே அதனாலதான் சொல்றது, நல்ல ஆளுங்களை சூஸ் பண்ணி இப்படி காட்டிடுறோம். அதனால இப்ப இவரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எல்லாம் இறைவனோட அருளால எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அமைஞ்சிருது, கரெக்டான ஆளுங்களா அமைஞ்சிட்டாங்க. அதுதான் உண்மை. சரி, ரைட், ஓகே, தேங்க்யூ. நான் வெளில போயிட்டு வரப்ப மணி 2:45 ஆச்சு. 4 மணிக்கு படத்துக்கு கிளம்பணும். இன்னும் நீங்கள் ரெடியாகாமல் இருக்கிறீங்க மேடம். அவசர வேகத்தில் ட்ரெஸ்ஸு போடுறப்ப டமால்னு கபோர்டில் அடிச்சுக்கிட்டேன். பார்த்து செய்யுங்க மேடம். மம்மி கை டேமேஜ், இன்னைக்கு மை கை டேமேஜ். ஸோ வந்து லைட்டாக அப்படியே தோல் வந்துருச்சு. எனிவேஸ் இந்த வீடியோ வந்து இதோட நிறைவடையுது. நாங்கள் இப்போ அவசரமாக பார்த்தீங்கன்னா கோட் படத்துக்கு கிளம்ப போகிறோம். மணி 3 ஆக போகுது. இதுக்குள்ளே நான் சாப்பிட்டுட்டு ரெடியாகி கிளம்பணும். அதுக்கு நடுவில் அப்புறம் பிரஸ்தியா கூப்பிட்டு வரணும். பிரஸ்தியா கூட்டுறதுக்கு முன்னாடி ஆட்டோ புக் பண்ணணும்னு ஏகப்பட்ட வேலை இருக்குது. நாங்களாம் போயிட்டு வரோம். நீங்கள் படம் பார்த்தீங்களா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரே ஆர்வமாக இருக்குது. டாட்டா, லவ் யூ ஆல். ரோமா, படத்துக்கு போகலாமா?